டாக்டர் பரங்கிக்கா மண்டையா, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க, என்னால தாங்க முடியல. ஓகே ஓகே மோட்டு தம்பி, முதல்ல உட்காரு. இத பாருங்க கடக்கார், இவங்க என்னெல்லாம் கேக்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்துருங்க. அரே பெல் மண்டையா, எங்க 2 பேருக்கு 2 டீ போடு. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், லைட்டா இருக்கணும், சக்கரை தூக்கலா இருக்கணும், சக்கரை கம்மியா இருக்கணும், அதே நேரத்துல மலாய் போடக்கூடாது. 2 பிளேட் சமோசா கொடு, அப்புறம் 1 பிளேட் ஜிலேபி கொடு, 3 பிளேட் ஜாங்கிரி கொடு, அதுக்கப்புறம் 1 பிளேட் பர்பி கொடு, 1 பிளேட் லட்டு கொடு, அப்புறம் குலாப் ஜாமுன். கொஞ்சம் இரு மோட்டு, முதல்ல மூச்சு வாங்கிக்க, ஹார்ட் அட்டாக் வந்துற போது உனக்கு. என்ன பண்றது, பசி இல்ல, இருந்தாலும் நீங்க வாங்கி கொடுக்குறீங்க, சாப்பிடுறேன். சீக்கிரம் சூடா சமோசா கொண்டா. என்ன ஒரு வருஷத்துக்கு சேர்த்து சாப்பிடுறானா? இவன் திங்கிறத பார்த்தா நமக்கு எதுவுமே கிடைக்காது போல இவன் வயிற்றுக்கு கீழே இருக்கிறது என்ன வயிறா அண்டாவா? இவன் குண்டோதரனுக்கு மறுபிறவியே தாயா. இப்படி அடிக்கிற வெயில்ல சூடா சாப்பிடுறிய, எப்படியா முடியுது உன்னால? நாங்கெல்லாம் வெயில்ல குழம்பி போயிருக்கோம். இந்த மாதிரி வெயில்ல இருந்து தப்பிக்கணுங்கிறது என்னோட பல வருஷ கனவே. அப்படிலாம் தப்பிக்கணும்னா அதுக்கு ஐஸ் ஃபேக்டரியில தான் வேலை செய்யணும். வெயில்ல இருந்து தப்பிச்சு குளுகுளுன்னு இருக்கலாம், காசுக்கு காசும் கிடைக்கும். அப்போ போகலாம் வாங்க. மொட்டை பைசா கொடுத்துட்டு போங்கடா, எங்கடா போறீங்க? இந்த கசிட்டே சொன்னதுனால உங்க எல்லாருக்கும் நான் வேலை போட்டு தரேன். நான் ஒரு வேலையை வெளியில போறேன். நான் வர்றதுக்குள்ள எல்லா ப்ராடக்டையும் வித்துருங்க. சார், எங்களை நம்பி நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் சார். என்னது? அந்த அளவுக்கு நல்லா வேலை பண்ணுவாருன்னு சொல்றாரு. சரி ஓகே, வேலையை பாருங்க. கிளம்பிட்டாரு. பரங்கிக்கா மண்டையா, நான் சொன்னதை கேட்டுட்டு அவர் நம்மள நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. இனிமே நமக்கு கொண்டாட்டம் தான். ஆட்டத்தை ஆரம்பிங்க. முக்கியமான ஃபைலை எடுக்க மறந்துட்டேன். நல்ல வேலை, போற வழியிலே ஞாபகம் வந்தது. இது என்னது? பயங்கரமான சத்தம் கேக்குது. இந்த மோட்டு பத்லு எல்லாம் எங்க போனாங்க? இது என்னது? சத்தம் கேக்குது, ஆளை காணோம். ஐயோ, குளிர் தாங்க முடியலையே. இதுதான் நீங்க பொறுப்பா வேலை செய்யற லட்சணமா? எழுந்துருங்க, எழுந்துருங்கடா. மரியாதையா எழுந்துருங்க. தூங்கும் போது இப்படி எல்லாம் தொந்தரவு பண்ண கூடாது. வா, நீ என் கூட வந்து படுத்துக்கோ. கைய விடு. சொன்னா கேடு, வந்து படுத்துக்கோ. நான் தாலாட்டு பாடவா? இது என்ன ஃபேக்டரியா இல்ல ரெஸ்ட் எடுக்கிற கெஸ்ட் ஹவுஸா? கசிட்டே எழுதுரு, எழுதுருங்கடா. அடடே, நீங்க எப்ப வந்தீங்க சார்? நீங்க எல்லாம் கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன். வாய் கிளிய கிளிய பேசுனீங்க. இந்த முறை மன்னிச்சிடுறேன். இன்னொரு முறை என்னோட ஃபேக்டரியில யாராவது தூங்குறத பார்த்தேன், கொன்னுடுவேன். ஆமா, நம்ம ப்ரோகிராமே கேன்சல் ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் இங்க இருந்து வெளியே போங்க. நானும் பத்துலுவும் இந்த ஃபேக்டரியை காவல் காக்குறோம். நான் இந்த வியாபாரத்துல பல வருஷம் அனுபவம் உள்ளவன். எவ்வளவு பெரிய பெரிய பெட்டிலாம் இருக்கு பாத்தியா? இங்கதான் ஐஸ் எல்லாம் தயாராகிற இடம். இந்த தொட்டில இருக்கிற தண்ணி எல்லாம் இந்த பெல்ட் வழியா உள்ள போய் அதுக்கப்புறம் அங்க ஐஸா மாறி இந்த பெல்ட் வழியா எல்லாம் வெளியில வரும். இந்த தண்ணில கை வச்சு பார்க்கும்போது ரொம்ப சில்லுன்னு இருக்கு. சீக்கிரம் வா, அவர் வர்றதுக்குள்ள நாம இந்த தொட்டில இறங்கி ஒரு குளியலை போடலாம். என்ன சொல்ற? 2 பேரும் குளிச்சு ரொம்ப நாளாச்சு. நல்ல ஐடியா. இப்ப படுக்கலாம். சார் வாங்க, சார் வாங்க. நல்ல ஐஸ் பார் இருக்கு, சில்லுன்னு இருக்கும், வாங்க. நம்ம குச்சி ஐஸ் விக்கல, யார் பெரிய ஐஸ் பார் விக்கிறான்? தாலிபா, இந்த மாதிரி சேல்ஸ் பண்றதெல்லாம் எனக்கு பல வருஷம் அனுபவம் இருக்குது.
உங்களோட பிரச்சனையில நான் என்னோட ஃபைலை எடுக்க மறந்துட்டேன். இன்னைக்கு வேலை நடக்குமா நடக்காதானே தெரியல. நீங்களே உள்ள போய் பாருங்க சார், நாங்க எப்படி வேலை செய்யறோம்னு. ஓ அப்படியா? சரி, அந்த மோட்டு பத்துல எங்க? அவங்க 2 பேருமே உள்ள சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். வேணும்னா நீங்க போய் பாருங்களேன். உள்ள போய் பாருங்க, கண்டிப்பா தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த முறை அவங்கள மன்னிக்கவே மாட்டேன். ஏ மோட்டு, எங்கப்பா இருக்க? முதல்ல வெளியில வா. நீங்க 2 பேரும் ஏன்டா இப்படி பண்ணீங்க? இப்படி உறைஞ்சு போயிட்டீங்களே. என்ன பண்ணுவேன் நான்? என்ன பண்ணுவேன்? மோட்டு, என்னோட நண்பா, என்னோட சகோதரா, என்னப்பா ஆச்சு உனக்கு? இனிமே என் சோதனை எல்லாம் யார வச்சு நடத்திக்குவேன் சொல்லு. கஜகஜா பாத்துலோ மை ஃப்ரெண்ட், என்னையா இப்படி போயிட்டீங்க? என்னோட இந்த ஐஸ் ஃபேக்டரியை எடுத்து மூடிடுவாங்க. என்ன பண்ணுவேன்? என்னப்பா அவங்க ஆவி கொரட்டை விடுதா என்ன? ஐயா, எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை நீங்க கொடுக்கணும் சாமி. ஐயா, முகத்தெல்லாம் திருப்பாதீங்க ஐயா. இன்னொரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க, தெரிஞ்சிடுறோம். கடைசி வாய்ப்பு எப்படி பயன்படுத்துறீங்கன்னு பாக்குறேன். இந்த ஒரு வாரம் இழுக்கிறதுக்கே உயிர் போயிடுச்சு. மத்ததெல்லாம் எப்படி தாடாம இழுக்க போறோமோ? அட மோட்டு, அந்த பார நிறுத்து. பறக்கிக்க மாட்டியா? சீக்கிரம் அதை புடி. அதை நிறுத்து. அட யாராவது பேத முடிக்கையா? மோட்டு, எப்படியாவது அதை நிறுத்து மோட்டு. சீக்கிரமா வந்து என்ன புடி. சீக்கிரமா. சார், ஓரமா போங்க. இந்த வண்டியில பிரேக் எல்லாம் கிடையாது. நீங்க தான் ஓரமா ஒதுங்கி போகணும். சீக்கிரம் ஓரமா போங்க. சிங்கம் சார், மோட்டு என் ஃபேக்டரியில இருந்து ஐஸ் பார் எடுத்துட்டு போயிட்டான். சீக்கிரமா வாங்க. இதோ வந்துட்டேன். மோட்டு ரைஸ் திருடிட்டு போயிட்டானா? அரிசி மூட்டை எதுக்காக எடுத்துட்டு போனா? சார், ரைஸ் மூட்டை இல்ல சார், ஐஸ் பாரை எடுத்துட்டு போயிட்டான். ஓகே. இந்த குண்டன் இப்போ ஐஸ் பாரையும் திருட ஆரம்பிச்சிட்டானா? தயவு செஞ்சு சீக்கிரமா வாங்க சார். வாங்க சீக்கிரம் வாங்க. காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. நில்லு. சிங்கம் சார் வாங்க. ஒழுங்கா நின்னுடு. இல்ல சிங்கம் சார், சீக்கிரமா என்ன காப்பாத்துங்க. இந்த வண்டியில பிரேக் எல்லாம் கிடையாது. பிரேக் இல்லனா பரவாயில்ல, போனா போது விட்டுடலாம். சரி, இந்த ஸ்டேரிங் எங்க? இந்த கிளட்ச் எங்க? இதுல எதுவுமே இல்லையே. சரி, என் கைய புடிச்சுக்கிட்டு நீ என்னோட வண்டியில வந்துடு. சீக்கிரம் வா. கை தர. பாத்து புடி. கைய கொடு. அப்படி. ஏன் வண்டியில ஏற சொன்னா எந்த உன் வண்டியில ஏத்திட்டு போற? நிறுத்து. சொன்னா கேளு. நிறுத்து. இறங்குடா, இறங்கு. ஐயோ அம்மா, என்ன போட்டு ஏன்டா அமுக்குறீங்க? இறங்குங்கடா. சொன்னா கேளுங்க. இல்லங்க, இல்ல நான் சுற்றுவேன். ஏண்டா சொன்னா கேளுங்க. அப்படியே டப்புனு கால்ல விழுந்துடலாம். சிங்கம் சார், இவன்களை புடிச்சுக்கிட்டு போங்க. புடிச்சு கொண்டே ஜெயில போடுங்க. இவன் தான் திருடுனவன். இவன் என்ன திருடுனா? அத முதல்ல சொல்லு.
இவன் என் ஐஸ் பாரை திருடுனா சார். பாருங்க பாருங்க. இவனை புடிச்சு ஜெயில போடுறது இம்பாசிபிள், முடியவே முடியாது. என்னையும் மன்னிச்சிருங்க சார், நான் இவர் வண்டியை திருடிட்டு வரல. அந்த ஐஸ் கட்டி மேல உட்காந்துட்டு வந்தா அதுவா வழுக்கிட்டு ஓடி வந்துருச்சு. சரி, ஒரு கண்டிஷனோட நான் உங்களை மன்னிக்கிறேன். என்னோட இன்னொரு ஃபேக்டரியில நீங்க 1 மாசத்துக்கு வேலை செய்யணும், சரியா? என்னது, உங்களோட இன்னொரு ஃபேக்டரியிலயும் நாங்க 1 மாசம் வேலை பார்க்கணுமா? இந்த ஆளுக்கு மண்டையில மரகர கண்டுச்சா என்ன? ரொம்ப சந்தோஷம் சார். இந்த மாதிரி அடிக்கிற வெயில பேக்கரியில வேலை செய்யணுமா? என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல நான் இதெல்லாம் பண்ணதே இல்லையா? வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி காம்படிஷன் நாம கலந்துக்கலாமா? ஐயோ மோட்டோ, நம்ம காட்டுக்கு போனோம், அந்த மிருகங்கள் எல்லாம் போட்டோ எடுக்கணும். இதெல்லாம் நமக்கு தேவைதானா? உனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. காட்டுக்கு போய் உயிருள்ள ஜந்துக்களை நாம போட்டோ பிடிச்சு அத பத்திரிகையில போட்டா சிறந்த போட்டோகிராஃபர்னு பேரு கிடைக்கும், பணமும் கிடைக்கும். ஐயோ மோட்டோ, இதுக்காக நம்ம காட்டுக்கு போய் அங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாம் அழகழகா போட்டோ எடுத்து இதுல எந்த போட்டோ அழகா இருக்குன்னு காட்டி அதுக்கப்புறம் அதுக்கு பணம் வாங்கணும். எப்பா தம்பி மோட்டோ, நீங்க என்னப்பா இதெல்லாம் ஒட்டி வச்சிருக்கு? போட்டோ கண்காட்சி நடக்குதா என்ன? அடடே, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லங்க. இது போட்டோகிராஃபி காம்படிஷன். அட, இத நான் காம்படிஷன் ஒத்துக்கவே மாட்டேன். என்னோட 20 வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இங்க வந்ததோ இல்ல. நம்ம ஊர்ல ஒரு காட்டு விலங்கோ இல்ல காட்டு பறவையோ நான் பார்த்தது கூட இல்ல. என்ன சொல்றீங்க டாக்டர் சட்கா? ஆமா ஆமா, என்னதான் இருந்தாலும் காம்படிஷன் தான். சரி, எனக்கு நிறைய பேஷண்ட் காத்திருக்காங்க, போலாம் வாங்க. கேமரா கேமரா, எங்க வச்சோம் அந்த கேமராவை? நீ இதுவரைக்கும் எந்த பொருளையாவது எடுத்த இடத்துல அப்படியே வச்சிருக்கியாமே? அவசரத்துக்கு தேடினா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நிறுத்து. கேமராவை தேடிக்கிட்டு இருக்கியா? என்ன ஓச்சு கட்டுறதுக்காக நீ வழியெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கியா? கிடைச்சிருச்சு. அழகில்ல? இயற்கை காட்சிகள் என்ன அழகா இருக்கு. ஆமா ஆமா, பசுமையா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இவனுங்க இப்படி வருவானுங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி இருக்கு மோட்டோ இந்த இடம் எல்லாம்? இந்த ஆங்கிள் வச்சு பாரு. இவனுங்க 2 பேரும் நமக்கு தெரியாம என்னென்ன வேலை பண்றாங்க பாரு. பேசாம இவனுங்க பின்னாடியே போய் எதையாவது போட்டோ எடுக்க பாப்போம். காம்படிஷன்ல ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பாப்போலாம். ஃபாலோ பண்றதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எங்க ஒன்னத்தையும் காணோம். அங்க பாரு மோட்டோ, எவ்வளவு அழகான பறவை அந்த மரத்தை சுத்தி விளையாடிக்கிட்டு இருக்கு பாரு. ஆஹா, நில்லு. எடுத்துடு. இது ரொம்ப பழைய காலத்து கேமரா. இதுல ஜூம் எல்லாம் கிடையாது. வா, நாமளே ஜூம் பண்ற மாதிரி கிட்ட போய் எடுக்கலாம். சீக்கிரமா. அது பாத்து. மெதுவா. அப்படிதான். சீக்கிரம் வாங்க வாங்க. அப்படியே நில்லு. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. அது இம்பாசிபிள். எடுத்துட்டேன். பாத்து. வந்துருச்சு. பறந்துருச்சா? அட பாவிங்களா, ஏன்டா என் மேல வந்து இப்படி விடுறீங்க? நாங்க இல்ல. எஸ்கேப். சிங்கம் சார், உங்களுக்கு அடி எதுவும் படலையே? எனக்கு ஒன்னும் ஆகல, நான் நல்லா இருக்கேன். உங்களால தான் நான் பிடிக்க வந்த திருட தப்பிச்சு ஓடிட்டான். இப்போ நீங்க 2 பேரும் என்ன ஆக போறேன்னு பாருங்க. வாங்கிக்கங்க. என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல நான் இது வரைக்கும் தப்பா அடி வாங்கினதே கிடையாது. ஆ
அழகா போய் உட்காருது. ஆமா ஆமா. எங்க போச்சு? அங்க அங்க. ஏய் சீக்கிரம் எடுடா பணங்க மண்டையா. பறந்துற போகுது. அப்படியே கொஞ்ச நேரம் அசையாம நிக்க கூடாதா? எங்களை ஓட வைக்கிறியே, நியாயமா இது? கவலைப்படாத மோட்டோ, இந்த பறவை நிச்சயமா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்காரும். அத நாம எப்படியாவது போட்டோ எடுத்தே ஆகணும். பரிசு பணத்தையும் நாமளே வாங்கி ஆகணும். அட நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி போட்டோ எடுக்கிறது என்னோட பல வருஷ கனவு. ஏய், எங்க பாரு கசிட்டே, சிங்கம் விழுந்து கிடக்குறாரு. மிஸ்டர் டீலக்ஸ், உங்களுக்கு அடி எதுவும் படல? நீங்க 2 பேருமா? அத கதவுல ஏண்டா என் பின்னாடியே வர்றீங்க? உங்களை நான் சும்மா விட போறது இல்ல. உங்களை அடிக்கிற அடியில அந்த திருடன் தானா வருவான். அங்க பாரு, அந்த சிட்டுக்குருவி எவ்வளவு உயரத்துல இருக்கு. இதத்தான் அந்த காலத்துல பெரியவங்க சொல்லிருக்காங்க, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாதுன்னு. அங்க பாரு மோட்டோ, ஏனியெல்லாம் இருக்கு. நான் மெதுவா மேல ஏறேன், பின்னாடியே பிளாஷ் எடுத்துக்கிட்டு பாத்து வா. கீழ போட்டு தொலைக்காத. மண்டையா சொன்னது புரியுதா? புரியுது. உன் இம்சைக்கு ஒரு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்கு. நான் தான் இங்க சீஃப், நீ எனக்கு எடுப்பு, அது தெரியுதா உனக்கு? வாய மூடிட்டு வாடா மண்டையா. நான் எடுப்பு இல்லடா, நீதான்டா எனக்கு எடுப்பு. நீதான் எடுப்பு. நீதான்டா எடுப்பு. நீதான் எடுப்பு. இல்லடா நீதான்டா. இல்ல நீதான் எடுப்பு. இல்லடா நீதான்டா எடுப்பு. நீதான்டா. வயிறு கட்டாயிர போகுதுடா. கட்டாயிர போகுதுடா. ஏய் பாத்துடா. பாத்துக்க. நல்ல வேளை ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். இப்ப சண்டை போடுறதெல்லாம் விட்டுட்டு போட்டோ எடுக்கிற வழியை பாருடா. அப்படியே இரு. பத்துலு, அது உயரத்துல இருக்கு, நீதான் என்னை விட உயரமா இருக்க. நீ மேல வந்து போட்டோ எடு. என்னவா நீதான் சீப் அப்படி இப்படின்னு பீத்திக்கிட்ட. என்னடா ஜிம்மி சிப் கேமரா மாதிரி ஓவர் ஆட்ற டேய். பாத்துடா பக்குவமாடா. அம்மா டேய் பாத்துடா மோட்டோ, பேலன்ஸ் பண்றா. அம்மா அம்மா மண்டையா, அது பறந்து போயிடுச்சு. அத புடி, விடாத, சீக்கிரம் போட்டோ எடுக்கணும். என்னடா பண்ற? அம்மா 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 மோட்டோ, என்னால முடியல. நீ என்னடா பண்ற? மோட்டோ, இப்ப நீ கீழே நின்னு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எப்படியாவது போட்டோ எடுக்க முயற்சி பண்ணு. இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு. அநேகமா ஒரு புயல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு மேல ஒரு பெரிய புயல் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கிறது அவருக்கே தெரியாது. ஏய் மோட்டோ, பேலன்ஸ் மிஸ் ஆகுதுடா. நான் கீழே விழ போறேன்டா, பாத்துடா. இவ்வளவு பயங்கரமான புயல் இவ்வளவு சீக்கிரம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. பாத்துட்டேன், நான் உங்களை பாத்துட்டேன். நீங்க 2 பேரும் ஒரு முடிவோட வந்திருக்கீங்க, என்ன கொல்லணும்னு, அப்படிதானே? ஆனா நான் இப்ப உங்க 2 பேரையும் கண்டிப்பா உயிரோட விட போறது இல்ல. என்னோட இத்தனை வருஷம் வாழ்க்கையில இவ்வளவு கேவலமான நாள் வந்ததே கிடையாது. பிச்சுக்கோ. அதோ பாரு, அது ரொம்ப மேல பறந்து போகுது. எப்படியாவது அதை போய் நாம போட்டோ எடுக்கணும். ஒண்ணு கேமரால ஷூட் பண்ணணும், இல்லனா துப்பாக்கில ஷூட் பண்ணணும். உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? துப்பாக்கில சுட்டா அப்புறம் நமக்கு 10,000 பணம் கிடைக்காது. சீக்கிரமா ஒரு நல்ல ஐடியா பண்றா, பணம் கிடைக்கிற மாதிரி. அடே மண்டையா, எனக்கு பசி எடுத்தா மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? சீக்கிரமா எப்படியாவது பரிசை வாங்கணும். நான் சமோசா சாப்பிடணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு. ஐடியா. பட்டுக்குட்டி, ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல். அடே மோட்டு, அதுனா உன் கிளாஸ்மேட், அதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கற. டக்குன்னு போட்டோ எடுறா. ஓகே, லைட்ஸ் ஆன், ஆக்ஷன். ஒவ்வொரு போட்டோ எடுக்கும் போது நீ ஓவரா தண்டா பந்தா பண்ற. சீக்கிரமா எடுறா தடி மண்டையா. ஃபேஸ்ல லைட் பண்ணலனா ஃபேஸ் டல்லா தெரியும். போட்டோகிராஃப பத்தி உனக்கு என்ன தெரியும் மண்டையா? இப்ப போட்டோ எடுக்க போறியா இல்ல கீழே விழ போறியாடா? ஆஹா, நமக்கு ஆப்பு வந்துருச்சு. என்னடா ஏதோ டொம்பு டொம்புன்னு சத்தம்லாம் கேக்குது. ஏ குருவி, வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளு. வேண்டாம், அப்படி பண்ணாதே. எங்களை சொன்னா கேளு, நாங்க பாவம்.
காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! கசிட்டே உடனே போய் சிங்கத்தை காப்பாத்தணும். அப்படி இல்லன்னா அவர் நம்மள பிடிக்க போறாரு. ஓகே. எம்மாடியோ மலையே வந்து என் மேல சாஞ்சா மாதிரி இருக்கு. அதே நீங்க திரும்பவும் வந்துட்டீங்களா? தடி மாடுகளா, பூசணிக்க மாட்டியா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னையே துரத்துறீங்களா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். இந்த இன்ஸ்பெக்டர் சிங்கத்தோட குறியிலிருந்து யாரும் தப்பிச்சதே இல்ல. அதாவது இம்பாசிபிள். அம்மா இப்பொழுது புகைப்பட போட்டிக்கான பரிசளிப்பு விழா. முதல் பரிசை பெறுபவர்கள் மோட்டு பத்லு. நன்றி, மிக்க நன்றி. சரியில்லை, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. ராத்திரி பகலா நாங்களும் அந்த பறவை பின்னாடி ஓடி இருக்கோம். கடைசியில 10,000 ரூபாய் அவங்களுக்கு தூக்கி கொடுக்குறீங்களே. நான் ஒத்துக்கவே மாட்டேன். 20 வருஷமா நான் முயற்சி பண்றேன். பரிசு எனக்கு தான் கிடைச்சே ஆகணும். வாய மூடுங்கடா. நான் உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். இல்லடா. அம்மா அட பாவிங்களா, நான் எப்ப மேல பார்த்து சுட்டாலும் என் தலையில இந்த தேங்காய் வந்து விழுது. நான் தேங்காய் கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். எனக்கு இப்ப மயக்கம் வருது.